ஓகே கைஸ், 209 ரன்ஸ் 15.2 ஓவர்ல அசால்ட்டா இந்தியன்ஸ் அடிச்சு முடிச்சிட்டானுங்க. இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து புரட்டி போட்டுட்டானுங்க. நான் தான் போன வீடியோலே சொன்னல, நீ எவ்வளவு பெரிய டீமா வேணாலும் டேட் பாட்ஸை கொண்டு வா, எக்ஸ்பீரியன்ஸ் பீசஸை கொண்டு வா, இல்ல உங்க டீம் ஏ டீமோ பி டீமோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸை எவனை வேணா கொண்டு வா, இந்தியன் யங்ஸ்டர் T20 சைட அடிச்சுக்கிடவே முடியாதுடா. அந்த அளவு பயமுறுத்தி வச்சிருக்கானுங்க எங்க பயலுக்கு. அப்படிப்பட்ட பசங்கடா. ஸ்டார்டிங்ல 2 விக்கெட் போனானே இங்கிலாந்து எல்லாம் என்ன நினைச்சிருப்பானுங்க, இங்கிலாண்டா நியூசிலாந்து எல்லாம் என்ன நினைச்சிருப்பானுங்க, அசால்ட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க இல்லையா? பாத்தீங்களா, நாங்க விடவே மாட்டோம்டா. மிச்சல் சாண்ட்னர் எவ்வளவு கூலா இருக்கக்கூடிய ஆளு இல்லையா? மிச்சல் சாண்ட்னர்னா ரொம்ப கூலா இருப்பான். அவனா ஜெயிச்சாலும் தோத்தாலும் போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் அவன்லாம். ஆனா அவனே வந்துட்டு இன்னைக்கு ஒரு சப்ப கேட்ச பயத்துல விட்டான். நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த அட்டி ஆன்சரே இல்ல. என்ன என்ன பண்றது? பவுலர்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை, ஃபீல்டர்ஸ்க்கும் பிரோஜனமே இல்லை. எங்க நிக்கணும், எப்படி பார்த்தாலும் 6-4 அப்படிதான் போகுது. அப்படிப்பட்ட மேட்ச்ரா இது. பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு. இங்கிலாந்துன்னு வருது. நியூசிலாந்து வந்து கஷ்டப்பட்டு 208 அடிச்சதை இந்தியா அசால்ட்டா அடிச்சிட்டானுங்க. இந்த சஞ்சு சாம்சன் ஒருத்தர் இருக்கா ஐயா, நான் சொன்னேன்ல இதுக்குதான் வந்து இஷான் கிஷனை வந்து டீமுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு. எப்ப சஞ்சு சாம்சன் சொதப்புவான்னு தெரியாது T20 வேர்ல்ட் கப்ல. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் வெளியே உட்கார வச்சுட்டு இஷான் கிஷன் தான் ஓப்பனிங் வர போறான்னு தோணுது. ஃபர்ஸ்டே அவுட் ஆக வேண்டியவன் மிஸ் ஆகி 6 போயிருச்சு. திருப்பி மிஸ் பண்ணிட்டீங்களா, நானே இன்னொன்னு தரேன்னு சொல்லிட்டு அவனே கொடுத்துட்டு போயிட்டான். என்ன ஒரு மனுஷன் பாத்தீங்களாடா சஞ்சு சாம்சன். அப்பப்ப CSK பிளேயர்னு காமிச்சுக்கிட்டே வரான் சஞ்சு சாம்சன். அது மட்டும் இல்ல, அபிஷேக் சர்மா போன மேட்ச் அடிச்சாச்சா, இந்த மேட்ச் வந்து சாமிக்கு விட்டுறலாம் போயாச்சு. ஆனா இன்னைக்கு ஹைலைட் யாருன்னா இஷான் கிஷன் செல்லக்குட்டி. போன மேட்ச் ரொம்ப ஃபீல் பண்ணண்டா, ஐயோ ப்ரூவ் பண்ண முடியலையே தலைவனால அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு செல்லக்குட்டி அட்டி புழிஞ்சு பேத்து எடுத்துட்டான். மேன் ஆஃப் த மேட்ச் அவனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேப்டன் சூரியகுமார் யாதவ் போன வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருந்தான், ஐயோ எப்படியாவது கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துடுறா அப்படிலாம் வருத்தப்பட்டு இருந்தோம். போட்டு பொழந்து எடுத்துட்டான்பா சூரியகுமார். இன்னைக்கு 82 ரன் ஒரு வழியா பேக் டு ஃபார்ம் வந்துட்டான். அது மட்டும் இல்ல, பழைய மாதிரி அந்த பிளிக் ஷாட், இந்த பின்னாடி அடிக்கிற ஷாட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நிம்மதியா இருந்து இஷான் கிஷன் தான்ப்பா எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சான். 21 பால்ஸ்லயே 50 போட்டுட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம இந்த சொதி பால்ல ஒரு 6 வைப்பான் பாருங்க, ஒரு புல் ஷாட் மாதிரி ஒண்ணு வைப்பான், பிளாட்டா போகும். சூப்பரா லேண்டடா இஷான் கிஷன். நீ இன்னைக்கு செமையா இருந்து. நான் கொஞ்சம் இந்தியா வந்து சரிக்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் போனா ஆஹா இந்த மேட்ச் பிடிக்க போறானுங்க போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தன்னா சூரியகுமார் திடீர்னு ஃபார்முக்கு வந்துட்டா. இஷான் கிஷன் நான் விடவே மாட்டேன்டா, நான் கீரை மாத்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். சூரியகுமார் யாதவ்லாம் அந்த ஃபோக்ஸ் ஓவர் ஒன்று மாட்டிக்கிச்சு, வச்சு 4-4-4-4-6 அடிச்சு அவன் பாட்டி புரட்டி போட்டு போயிட்டே இருக்கான்ப்பா. ஃபோக்ஸ்லாம் 3 ஓவர் 68 ரன் கொடுத்துருக்கான். இன்னும் 1 ஓவர் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு 80 தாண்டி இருக்கும். இன்னும் 1 ஓவர் போட்டிருந்தேன்னா மான கப்பல் இருக்கும் ஃபோக்ஸ்க்கு. வெளியே தூக்கி உட்கார வச்சிருப்பானுங்க அவனுங்களே, தம்பி நீ போதும்பா பவுலிங் போட்டது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த அடி. அது மட்டும் இல்ல, போன வீடியோல தான் நான் வந்துட்டு சிவம் டுபே பத்தி கரிச்சு கொட்டிட்டு இருந்தேன். என்னடா மண்டை இது பரங்கிக்கா மண்டை அப்படிலாம் கரிச்சு கொட்டினேன், எதுக்கு சிவம் டுபே மேல இறக்கி விடுறீங்க, ரிங்கு சிங்கை கூட்டு வாங்கடா, அவன் ப்ராப்பரான பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாவே சிவம் டுபே கொண்டு வந்தாங்க. ஏன்னா சொதியும் சாண்ட்னரும் போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்பின்னர்ஸ் நல்லா அடிப்பான்னு கொண்டு வந்தாங்க. ப்ரூவ் பண்ணிட்டான். 18 பால்ல 36 ரன் சாவ அடிச்சுட்டான் போட்டு. அதுவும் அவன் அடிச்சான் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 அடிப்பான். எப்போ இந்த டேரல் மிச்சல் ஸ்டைல்ல ஒண்ணு அடிப்பான், அப்படியே மேல போயிட்டு. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா நீ மேட்ச் நான் அப்படிதான் பாத்துட்டு இருந்தேன், ஜாலியா பாத்துட்டு இருந்தேன். இப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாவே. அந்த மாதிரி இருந்துச்சு. சப்பையா முடிச்சிட்டானுங்க. சுத்தமா நியூசிலாந்துக்கு ஐடியாவே இல்லை. என்ன பண்ண போறானுங்க, என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. டாஸ் ஜெயிச்சது நம்ம தான். ஜெயிச்சோட நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம வந்து பவுலிங் தான் இருப்போம். எவன் டாஸ் ஜெயிச்சாலும் பவுலிங் தான் எடுக்க போறான் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு அடி வாங்கினது பவுலிங்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் இன்னைக்கு அடி வாங்கிட்டான். அடுத்த மேட்ச் நல்லா போட்டுருவான். பாஜி வந்துட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு இப்படி கொடுத்துட்டாருன்னா அடுத்த மேட்ச் வந்து நல்லா போட்டுருவாரு. இன்னொரு சர்க்காஸ்டிக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஜஸ்பிரிட் பும்ரா வரல, ஹர்ஷித் ராணா அதுக்கு போல உள்ள வந்திருக்காரு. மெய்டன் ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தான். சரியா, மெய்டன் விக்கெட் எடுத்து கூட ரன் கொடுத்தான்டா. 35 ரன் கொடுத்துருக்கான் மீதி 2 ஓவர்ல. நான் சொல்லல அந்த ஹர்ஷித் ராணா பயலை பத்தி. என்னதான் ஹர்ஷித் ராணா வந்துட்டு விக்கெட் எடுத்தாலும், என்னதான் ஒரு நல்லா போட்டாலும், ஓவர் கான்பிடன்ஸாலேயே மீதி 2 ஓவர் போட்டு ரன்னை கொடுத்து தாளிச்சு எடுத்துடுறான். அது மட்டும் இல்ல, ஹர்ஷ்தீப்லாம்
ஃபார்ம்லே இல்லாத டெவன் கான்வே வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ம்ல வர வச்சுட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 18 ரன், ரெண்டாவது ஓவர்ல 18 ரன், டிம் சைஃபோர்ட் 4 4 அடிச்சுட்டு ஹர்ஷ்தீப் ஓவர்ல வச்சு சாப்பிட்டுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு ஹர்ஷ்தீப்பை வந்து பொலன்னு பொழந்துட்டான். ஃபார்ம்ல இல்லாத ரச்சன் ரவீந்திரானா இன்னைக்கு வந்து 4 6 அடிச்சுட்டு தான். பட் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நல்லா போட்டானுங்க. வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், 2 பேரும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா போட்டானுங்க. எக்ஸ்ட்ராடனரின்னு இல்ல, இந்த மாதிரி T20க்கு வந்துட்டு இது ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ல ரொம்ப அடி வாங்கினானுங்க. டூபே போட்டு ஒரு விக்கெட் எடுத்தான், டேரல் மிச்சல்லாம் எடுத்தான். மற்றபடி பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நல்லா போட்டான். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த ஹர்ஷித் ராணாவை பத்தி நான் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த ஒரே விஷயம் தான். பையன் வேலைக்கு ஆக மாட்டேங்கிறான். ஒன்னு விக்கெட் எடுக்கிறான், இல்லாட்டா விக்கெட் எடுத்துடுறான். அவன் 2 விக்கெட் பயங்கரமா எடுத்துருவான். அப்படியே ஃபேன்ஸ் வந்து டக்குன்னு இடம் பிடிச்சிடறான் மனசுல. ஆனா அதுக்கப்புறம் அந்த ரன்னை வந்துட்டு ரொம்ப கொடுத்துடுறான். அது வந்துட்டு ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ரன்னை கொடுத்துட்றான் எப்பவுமே. ஒரு ஓவர் மேடின் போட்டு மீதி 2 ஓவர்ல 35னா என்னடா இது நியாயமே இல்லடா, அதெல்லாம் அநியாயம்டா அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறான் பையன் வந்துட்டு. அதை பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் வந்து கொஞ்சம் காப்பாத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு வந்து அவனுக்கு வர்றானுங்க, அடிக்கிறானுங்க, போறானுங்க, அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது. 2 டீமும் வர்றானுங்க, அடிக்கிறானுங்க, போறானுங்க, அடிக்கிறானுங்க, போறானுங்க, ஒன்னும் வரானுங்க. இந்த உருட்டுறதுலாம் கிடையாது. டெவன் கான்வேவா இருக்கட்டும், டிம் சைஃபோர்டா இருக்கட்டும், வர்றானுங்க, அடிக்கிறானுங்க, கிளம்பிடுறானுங்க. ஃபில்ஸ் அதுக்கப்புறம் வேற பிலிப்ஸ் தான். இந்த சாம்ப்மேன் மட்டும் நீ கொஞ்சம் ஸ்லோவா இல்லடா. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு 2 டீமும் சொல்றேன் வந்து அடிக்கிறது மட்டும் தான் எங்க வேலை அப்படின்ற மாதிரி இருந்து. முக்கியமா இந்தியன் பேட்டிங்னா நான் இஷான் கிஷன் பேட்டிங்னா பழையபடி என்ஜாய் பண்ணேன். 2023 இஷான் கிஷன் மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. இந்த டொமஸ்டிக் விளையாண்டுட்டு வந்தாலே ஒரு வைப்போட வருவாங்க. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஐயோ ரொம்ப ஹைப்போட வரானுங்களே. இந்த கருண் நாயருக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு தெரியுமா, அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அவன் ப்ரூவ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு உள்ள வந்து சொதப்புனான். அது மாதிரி எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஐயோ எங்க வந்துட்டு இஷான் கிஷன் அந்த மாதிரி ஆயிடுவானோ, முன்னாடி நல்லா லேண்ட் ஆனா இப்போ வந்துட்டு பீப்புள்லாம் மறந்துட்டாங்க இஷான் கிஷனை, திருப்பி வந்துட்டு அவன் அவுட் ஆகிட்டு போயிட்டானா எல்லாம் கிண்டல் அடிப்பானுங்களோ அப்படிலாம் நினைச்சிருந்தேன். பட் பரவாயில்லடா, இஷான் கிஷனே சாப்பிட்டுட்டடா நீ. மேன் ஆஃப் த மேட்ச் நல்ல விட இஷான் கிஷன் கொடுத்தானுங்க, சூரியகுமார் கொடுக்கல. இஷான் கிஷனுக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா அவன் தான் ஆரம்பிச்சு வச்சான். அவன் தான் பாதி மேட்சே முடிச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் கொஞ்சம் ஃப்ளோக்கு வந்தான். சூரியகுமார் டிசர்வ்டா. சூரியகுமார்னா பாவம் ரொம்ப நாள் ஆயிட்டாங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி போட்டு 1 வருஷம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். 400 நாள் கிட்ட ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹாஃப் செஞ்சுரியை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்டு. இந்த ஃபார்ம் அப்படியே வச்சுக்கணும். ஒன்னும் இல்லை, கான்ஃபிடென்ட்டா அடிக்க ஆரம்பிச்சாலே போதும். கொஞ்சம் ஆஃப் சைட்ல அடிக்க ஆரம்பிச்சா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டு வந்துருவான்னு தோணுது. சூரியகுமார் வந்துட்டு கொஞ்சம் கிரவுண்டோட கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஃபிளிக்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தனா எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் வந்து பெர்ஃபெக்டா ஆடுவான். கொஞ்சம் ஃபியர் இல்லாம லேண்டாலே போதும். மற்றபடி நான் தான் சொல்றேன்ல, இந்த டீம் மட்டும் T20 வேர்ல்ட் கப் அடிக்கலன்னா எனக்கு செம்ம காண்டாயிரும். இந்த டீம் எப்படி வைப்பு கொடுத்துட்டு இருக்குன்னா 2023 வேர்ல்ட் கப் வைப்பு கொடுத்துட்டு இருக்கு. அதுலயே அப்படித்தானே இந்த 2023 ஜான்வரியில இருந்து இந்தியா எல்லா மேட்சும் போட்டு ரோஹித் சர்மா கேப்டன்சில போட்டு அடிச்சு பொழந்து எடுப்பானுங்க. ஃபைனல்ல போய் தோத்துறானுங்க. வருஷம் பூரா நல்லா விளையாண்டுட்டு ஃபைனல்ல போய் தோப்பானுங்க. அதே மாதிரிதான் இந்த சைடே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. T20 சைடு அசைக்க கூட முடியாது எவனாலையும். அந்த மாதிரி வந்துட்டு இப்ப ஃபைனல்ல தோத்தீங்க, வெளுத்துருவேண்டானா, சத்தியமா வெளுத்துருவேன் உங்களெல்லாம். அது மட்டும் இல்ல, பங்களாதேஷ் வெளியே போயிட்டு ஸ்காட்லாந்து உள்ள வரதா கேள்விப்பட்டு இருக்கோம். நடந்துச்சா என்னன்னு கன்ஃபார்மா தெரியல. மேபி ஸ்காட்லாந்து தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் பதிலாக பங்களாதேஷ் வந்து ரெடியான மாதிரி தெரியல. வச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க லுங்கிடி கிடியஸ் வச்சு. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்றேன்ல, T20 சைடு நல்லா இருக்கு. இந்தியாவுக்கு இருக்கிறதுல ஈஸியான டீமாக தான் கிடைச்சிருக்குது. USA, நெதர்லாண்டு, பாகிஸ்தானு, நமீபியா இதெல்லாம் ஒரு டீமே கிடையாது. நமக்கு டஃபா வரப்போறது இந்த ஆஸ்திரேலியா வந்தா டஃபா இருக்கும். திருப்பியும் சொல்றேன், நியூசிலாந்து வந்தாலும் நமக்கு டஃபா தான் இருக்கும். எவன் வந்துட்டு இந்த நாக் அவுட் மேட்சஸ்ல வரானோ அவனுங்களை அடிக்கிறது தான் இருக்கு. ஒரு மேட்ச் விட்டாலும் எனக்கு தெரிஞ்சு பட்டாரம் வெளியே போயிடுவோம். கேர்ஃபுல்லா ஆட வேண்டியதா இருக்கும். நான் அதான் சொல்றேன்ல, இந்த டீம் வச்சுட்டு இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். நம்ம தான் ஜெயிப்போம், கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிச்சிருவோம், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு தோத்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் எவனுமே இருக்க மாட்டான். நேரம் கம்மி இருக்குதான் அது போகும். இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு நீங்க தோத்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி முட்டாள் வந்துட்டு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை கொடுக்குறானுங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு நல்லா விளையாடுறானுங்க. நமக்கு எப்படி இருக்கு பார்க்கும் போது, மேட்ச் பார்க்கும் போது ஒரு மாதிரி பிளாஸ்டா இருக்கு இல்லையா. மற்ற எல்லாத்தையும் கக்கூஸ் மாதிரி தான் விளையாடுறானுங்க. ஓடியும் சரி, டெஸ்ட்டும் சரி, பி மாதிரி தான் விளையாடுறானுங்க. சரி இது ஒன்னாவது இருக்குது அப்படின்னு இருக்கு. இன்னொருத்த வந்துட்டு பும்ரா, இவரை பத்தி நான் பேசி ஆகணும். என்ன பிரச்சனை பும்ராக்கு? என்ன இவனுக்கு ரெஸ்ட் வேணுமா? இப்படி என்ன பண்ணிட்டாங்க பும்ரா? ஓடிய பவுலிங் போட்டா எனக்கு புரியல. பும்ராக்கு எதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறானுங்கன்னு. ஆனா என்னடா இவன் கடைசி எப்போ ஓடியில பவுலிங் போட்டு பாத்தீங்க? எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வரவே இல்லை நினைக்கிறேன். 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வந்தானா தெரியல. எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஓடியை விளையாண்டு ஞாபகம் இல்லை. மேபி அந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ்ல வந்தா எனக்கு ஞாபகமே இல்லை.
அதுக்கப்புறம் போடவே இல்லை. இப்ப அவன் என்ன போன மேட்ச்ல என்ன 3 ஓவர் தானே போட்டான். 3 ஓவர் போட்டதுக்கு அப்புறம் ஐயாக்கு வந்து டயர்ட் ஆயிட்டா. சொல்லுங்களேன், ஐயாக்கு வந்துட்டு அவ்வளவு டயர்ட் ஆயிட்டா. நான் கேட்கறதுல ஏதாவது ஒர்க்லோடு ரெஸ்ட் எல்லாம் ஓகே தான் பும்ராக்கு. இருந்தாலும் கொஞ்சமாவது ஒரு நியாயம் வேண்டாமா அதுக்கு? இப்ப அவன் டெஸ்ட் மேட்ச்ல ரெஸ்ட் கொடுத்தா பரவாயில்ல. போன மேட்ச்ல 3 ஓவர் போட்டு ரெஸ்ட் கொடுத்தா இதுல என்னன்னு நான் சொல்றது? மிச்சல் ஸ்டார்க்னா அவனோட ஹைட்டுக்கும் சரி, அவன் பாடி எல்லாம் பயங்கர டேமேஜா இருக்கு. அவன் அசால்ட்டா போட்டு விக்கெட் எடுத்துட்டு இருக்கான். இவன் என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு புரியல. ஒரு ரொம்ப ஹெல்த்தை பத்தி கவலைப்படுறான். ஃபேமிலி மேன் ஆயிட்டான்ல நம்ம பையன், ரொம்ப கவலைப்படுறான் போல. சரியில்லை. இதுக்குதான் வந்து கேம்குள்ளே மண்டை இருக்கணும். கொஞ்சம் வாருக்கு போனீங்கன்னா வார்ல தான் இருக்கணும், ஒய்ஃப் மேல இருக்க கூடாது. கஷ்டம்தான், பட் பரவாயில்ல. நம்ம வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்கோம், அதனால எந்த குறையும் சொல்லக்கூடாது. நம்ம டீம் வந்து கன் மாதிரி இருக்கு. ஆனா என்னதான் நம்ம டீம் வந்துட்டு நல்லா விளையாண்டாலும் ஒரு ஃபிளா எவனாவது ஒருத்தர் வந்துருவான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. சூரியகுமார் கேவலமா விளையாண்டது. இப்ப சூரியகுமார் நல்லா ஆரம்பிச்சிட்டா ஓப்பனிங் வந்து மட்டமா போகுது. சஞ்சு சாம்சன் டே என்னடா அது முடியா? சஞ்சு சாம்சனே டேய் தயவு செய்து நல்லா ஆடுறா, தயவு செய்து. சஞ்சு சாம்சன் பேட்டிங் பிடிக்கிறத பார்க்கும் போது எப்பவுமே எனக்கு ஒரு பேனிக்காவே இருக்கு. ஐயோ லூசுத்தனமா எதுவும் பண்ணி அவுட் ஆயிடுவானோ, இப்படிதான் என் மைண்ட்ல வரும். லூசுத்தனமா ஆட போறான் இன்னைக்கு அப்படின்னு தான் என் மைண்ட்லயே வருது. அதனால சஞ்சு சாம்சன் தயவு செய்து கிரவுண்டோட ஆடுற, கொஞ்சம் 4 கிரவுண்டோட அடிச்ச ஆரம்பி. நீ பலார்னு தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது பவர் பிளேல 2 ஃபீல்டர் தான் இருப்பானுங்க வெளியே. கரெக்டா அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. கரெக்டா கொடுத்துட்டு போயிடுறான். அதனால கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டியதா இருக்கணும். மற்றபடி சூப்பரா ஆடுறானுங்க பசங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல வேணும்? 3rd மேட்ச்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, see you in the video and remember it, always be on top. Cheers.